ஹே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிவைக்யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கெமிஸ்ட்ரி கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷனில் கேட்டது 2024ல் எப்படி ஈஸியாக என்சிஆர்டி பேஸ்டு லாஜிக் பேஸ்டு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் எப்படி 1 மினிட் கூட ஆகாது ஒரு செம்மு போடுறதுக்கு, டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அவ்வளோ சீக்கிரத்தில். சில கொஸ்டின் 10 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் போதும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற எக்ஸாம்பிள்ஸு எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் செஷனுக்கு ஏப்ரலில் நெக்ஸ்ட் சிபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, நல்லா பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் இஸ் ஹோமோலிப்டிக்னு கேட்டிருக்காங்க. ஹோமோலிப்டிக்னா ஒரே லைகண்ட் தான் அட்டாச் ஆகிருக்கணும் சென்ட்ரல் ஆட்டமோட. இந்த 4 ஆப்ஷனில் எத்தனை சென்ட்ரல் ஆட்டமில் ஒரு லைகன் மட்டும் அட்டாச் இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு, மீது 3 வரவே வராதுன்னா 2 லைகன் அட்டாச் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், ஒரே செகண்ட் தான். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், CONH3 6 3+ COF6 3- respectively known as spin free complex, spin paired complex, outer orbital complex, inner orbital complex. இப்போ போடுவோம் CONH3 6 3+ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஓட ஆக்சிடேஷன் நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்னு வச்சுப்போம். NH3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0, ஸோ x + 0 = 3னா x = +3, கரெக்டா? ஸோ இப்போ CO + 3னா சிஓட அட்டாமிக் நம்பர் 27, ஸோ 4s2 3d7, 3 எலக்ட்ரான் போயிடும், 0 7 போய்ட்டு 6. ஸோ டி ஆர்பிட்டால்ஸ்க்கு இந்த மாதிரி 5 பாக்ஸை போடுவோம். அந்த வாட்டி 1 6 எலக்ட்ரான் இருக்குது, இப்படி போடுவோம், இங்கே 1 வரும். இப்போ NH3 ஸ்ட்ராங் லைகண்ட், NH3 ஸ்ட்ராங் லைகண்ட், ஸோ இதெல்லாம் பேரிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். ஸோ இது ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸு, ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறமா இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸு, ஏன்னா வெளியில் எந்த ஆர்பிட்டாலும் போகல, இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸு. ஸோ ஸ்பின் ஃப்ரீ வராது, ஸ்பின் பேட் இது வரலாம், இது வராது, இது வரலாம். ஸோ 2 ஆப்ஷன் இப்போதைக்கு வரலாம். சரி, இப்போது COF6 3- இருக்குது. F என்ன? -1. ஸோ x - 6 = -3, x - 6 = -3னா x = அதே +3 தான். CO +3 27, 4s2 3d7, 3 எலக்ட்ரான்ஸ் போயிடும், 3d6. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 பாக்ஸ் போடுவோம், 5 பாக்ஸ் போடுவோம், ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டே வருவோம். இது எஃப் இருக்குல்ல, அது வீக் லைகண்ட். வீக் லைகண்ட்னா என்ன? பேரிங் நடக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸு. ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ்னால் இது வரலாம். இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸு, இது ஸ்பின் பேட்டர்ன் ஓட்டுறதுக்கு வராது. செகண்ட் ஆப்ஷன் தான். பார்த்தீங்களா, டக்குன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். 1 மினிட் தான், இதுக்கு மேலே ஆகவே ஆகாது. பாருங்கள், ஐடென்டிஃபை ஃப்ரம் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் இன் விச் ஹைபிரிடைசேஷன் இஸ் ஷோன் பை சென்ட்ரல் ஆட்டம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் போடுவோம், CONH3 6 3+. ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 4s2 3d7, ஒரு ஐட்டம் அப்படியே 3d6 வந்துடும். NH3 பேரிங் நடந்துடும், இப்படி ஃபைனலாக கிடைக்கும். இங்கே 2 வேக்கண்ட் இருக்குது. அடுத்த P ஆர்பிட்டல் வரும், அடுத்த S ஆர்பிட்டல் வரும். 4d2sp S வரும், அதுக்கப்புறமா P வரும், d2sp3. ஏன்னா இது ஸ்ட்ராங் லைகண்டு. ஸோ பேரிங் உள்ள நடந்து 2 வேக்கண்ட், இது ஒரு வேக்கண்ட், இது 3 வேக்கண்ட். ஸோ உங்களுக்கு ஃபைனலி d2sp3 கிடைக்கும். டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம், அவ்வளோதான் ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி BRFI அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ PT அதே மாதிரி ஸ்ட்ராங் லைகண்டு தான், ஸ்ட்ராங் லைகண்ட் கிடையாது. இந்த 4s அதெல்லாம் 4D சீரீஸ்லாம் உங்களுக்கு பேரிங் டக்குன்னு நடந்துடும். ஆனால் இது S இருக்குது, ஸோ உங்களுக்கு DSP2ன்னு வரும். d2sp3னா இந்த மாதிரி 6 ஆக்டாஹைட்ரல். இது வந்துட்டு ஆக்டாஹைட்ரல் கிடையாது, இது வந்துட்டு டெட்ராஹைட்ரல். இது ஆக்டாஹைட்ரல் தான், ஆனால் வராது, இதுவும் வராது. நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th கொஸ்டின், த கரெக்ட் ஐபேக் நேம் ஆஃப் K2 MnO4. இதுக்கு தான் அவங்க பேர் கேட்டிருக்காங்க. ஓகேயா, பொட்டாசியம் டெட்ரா ஆக்சோ பெர்மாங்கனேட் 6. முதல்ல நம்ம ஆக்சிஜன் கண்டுபிடிக்கும். இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். கேக்கு +1, ஸோ +2x - 8 = 0. ஸோ x = +6, கரெக்டாக? ஏன்னா O -2, ஸோ 4 × -2 -8. ஸோ x - 6 = 0, x = +6. ஸோ மேக்னீசியம் ஆக்சிஜன் +6. ஸோ இது வரவே வராது, டேரெக்டாக அடிச்சிடலாம். இது 6 ஓகே. பொட்டாசியம் கரெக்டு தான். டெட்ராக்சோ கரெக்டு தான். ஆக்சைடோன்னு வரணும், ஆக்சோ வராது. ஏன்னா இங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜு, நெகட்டிவ் லைகண்ட்னால ஆக்சைடோ அப்படின்னா வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ 2 ஆப்ஷன் தான், பொட்டாசியம் டெட்ரா ஆக்சைடோ. இங்கே மேங்கனேட் இருக்குது, இங்கே மேங்கனீஸ்ன்னு இருக்குது. மேங்கனேட்டு தான் வரணும், ஏன்னா பாசிட்டிவ் மேங்கனேட் 6.
டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். இது இல்லாமல் என்சிஆர்டியில் லைன் பை லைன் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சிருங்க. இப்போ இந்த NiCO4 NiCN4 2- NiCl4 2- இதெல்லாம் அதே மாதிரி தான். ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸா, ஸ்பின் பேர் காம்ப்ளெக்ஸா, ஹைப்ரிடைசேஷன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ Ni பார்த்தீங்கன்னா Ni4s2 3d8 நிக்கில், உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் 828. ஸோ ஓகேயா. இப்போ Ni ஆக்சிஜன்ஸ் 0 தான். அதனால் இப்போ இப்படி போடுவீங்களா, 3d8ல் இப்படி இருக்கும். இங்கே 4s2 இருக்குது. இதை ஸ்ட்ராங் லைகனால இந்த s ஆர்பிட்டால்ஸில் இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 4s0 3d10ன்னு வந்துடும். இது ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸு, இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸு. இது டயமேக்னெட்டிக்காக பேராமேக்னெட்டிக்காக தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். இது இப்போ டயமேக்னெட்டிக்காக பேராமேக்னெட்டிக்காக, இது வந்துட்டு டயமேக்னெட்டிக், ஏன்னா நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக. அதே மாதிரி NiCN4க்கு போட்டுடலாம். CN ஸ்ட்ராங் லைகண்டு பேரிங் நடந்துடும். டயமேக்னெட்டிக், நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். Cl வீக் லைகண்டு, எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் ஆகாது. எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஃப்ரீயாகவே, இந்த ரெண்டு இருக்கும், இது ரெண்டுமே ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இது பேராமேக்னெட்டிக். இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக தான் கேட்பாங்க. கார்னோசிக் காம்பவுண்ட்ஸ் லாஜிக் பேஸ்டு தான். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நான் DTSP3 ஹைப்ரிடைசேஷன், அட்டாமிக் நம்பரு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு, இந்த மாதிரி நான் கார்னோசிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸி தான். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, ஈஸியாக லாஜிக்கோட படிங்க, புரிஞ்சு படிங்க, நம்ம மார்க் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட்.